அவ்வாறு பார்க்கின்ற போது அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்த பின்னர் 2008ஆம் ஆண்டில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வெளியேற்றப்படுகின்றன. அதன் பின்னர் இடைத்தங்கல் முகாம்களுக்கு பொறுப்பாக ராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள். இடைத்தங்க முகாம்களுக்கான மேற்பார்வையை கூட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படுத்துகிறது அந்த மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில். கோட்டாபாய ராஜபக்ச கடுமையான கோட்டாபாய ராஜபக்சவை பொறுத்தவரையில் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி போன்றுதான் அன்று செயற்பட்டார். அதன் பின்னர் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு வழங்குகின்ற வருடத்துக்கான அனுமதி 6 மாதத்துக்கு குறைக்கப்பட்டு பின்னர் 3 மாதமாக்கப்பட்டு பின்னர் 1 மாதமாக்கப்பட்டு பின்னர் அப்படியே துரத்தப்பட்டது. அவ்வாறு அன்று யுத்த காலத்தில் அரசு சார்பற்ற நிறுவனத்தை ஒரு சுயநலனால் வெளியேற்றிய இதே மஹிந்த ராஜபக்ச, இதே கோட்டாபாய ராஜபக்சவின் ஒரு பெரும் வரலாற்று பிழையினால் தான் இன்று இலங்கை கண்டிருக்கக்கூடிய பேரவலத்தில் கூட மீட்பு பணிகளோ அல்லது அதனை அடுத்திருக்கக்கூடிய தன்னார்வ பணிகளிலோ ஈடுபடுவதற்கு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இல்லாமல் இருக்கின்றது. நீங்கள் கூறலாம் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அரசு சார்பற்ற நிறுவனம், சில அடிப்படையான சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது இலங்கையிலிருந்து அவை வெளியேறி இருப்பதற்கு முழு பொறுப்பை மேற்க வேண்டியது வேறு யாருமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய அன்றைய கால பகுதியில் பணியாற்றிய முன்னாள் ஜனாதிபதி, உண்மையில் மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச போன்றவர்களை எல்லாம் சிறையில் வைத்து அவர்களுடைய வாழ்நாளை முடிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், இன்று இலங்கையில் இடம்பெற்ற பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அதன் பின்னர் வந்திருக்கக்கூடிய பேரிடரை சந்திக்கக்கூடிய சூழல், அந்த பேரிடரை கவனிக்கக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கலாம், அனைத்தையும் சீண்டி அனைத்தையும் வெளியேற்றி இன்று அந்த நாடு ஒரு இக்கட்டான நிலை அடைகின்ற போது அதனை சமாளித்துக் கொள்வதற்கு முடியாமல் தவிர்ப்பதற்கு பிரதான காரணம் அரசு சார்பற்ற நிறுவனங்கள். சரி, அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எவற்றை சாதித்து விடும் என்று நீங்கள் கேட்கலாம். அரசு சார்பற்ற ஒவ்வொரு நிறுவனத்திடமும் இவ்வாறான ஒரு பேரனர்த்தம் வருகின்ற போது அதனை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அவர்களிடம் சில கட்டுமானங்கள், சில பொறிமுறைகள் இருக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு அரசு சார்பற்ற நிறுவனமும் இதற்கு தயார் நிலையில் தான் இருந்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதனோடு பயணித்தவர் என்ற வகையில் அது தொடர்பாக எம்மிடமும் சில தரவுகள் அன்றைய நாட்களில் இருந்திருக்கின்றன. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அந்த மக்களுக்கு இப்படி ஒரு பேரிடர் ஏற்படுகின்ற போது அல்லது ஒட்டுமொத்த இலங்கையிலும் இந்த பேரிடர் வருகின்ற போது மீட்பு பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள், மருத்துவ பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள், அதுக்கப்பால் சிறுவர்கள், முதியவர்கள் என்று பலரை, அவர்கள் தொடர்பான தேவைகளை கவனிக்கக்கூடியவர்கள், விசேட தேவையுடையவர்களை பராமரிக்கக்கூடியவர்கள், பல கட்டுமானங்கள் இருக்கும். ஆனால் எந்த ஒரு கட்டுமானங்களையும் அரசால் முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது.